வணக்கம். ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இது நம்ம சேனல். சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பலாப்பழத்தை வச்சு அடுத்த சீசன் எப்போ வரும் இந்த பாயசம் சாப்பிட்லாம் அப்படின்னு ஏங்குற அளவுக்கு செம டேஸ்டான பலாப்பழ பாயசம் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாயசம் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ பலாப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ பலாப்பழம்னா கரெக்டாக 1/2 கிலோலாம் இருக்காது, எப்படியும் 1-2 குறைஞ்சிரும். நம்ம டேஸ்ட் பார்க்குறோன்னே 1-2 சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம். மீதி இருக்க பலாப்பழத்தில் உள்ளே இருக்க இந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பழமும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் பலாப்பழம் தென்படுற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முழு பழத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா ஒரு சில பழம் வந்து ஒழுங்காக அரைப்பட்டிருக்கும், ஒரு சிலது வந்து அரைப்படாமல் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ நான் சின்ன மிக்ஸி ஜாருங்கிறனால 2 தடவை போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் பெரிய மிக்ஸி ஜார்னால் ஒரே தடவை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பலாப்பழம் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், பலாப்பழம் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாவது கண்ணில் தென்படுற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து பாயசத்துக்கு தேவையான தேங்காய் பாலை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு நான் வந்து ஒரு மூடி நல்லா முத்தின தேங்காயிலேருந்து இந்த மாதிரி 2வது தேங்காய் பால் 1.5 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி தேங்காய் பால் அதுவும் 1.5 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து பாயசம் அவசரமாக ரெடி பண்ணணும், தேங்காய் பால்லாம் ரெடி பண்ண முடியாது அப்படின்னா பரவாயில்ல, அதுக்கு பதிலாக நல்லா காய்ச்சி ஆற வச்ச கெட்டியான பால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பாயசம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் அல்லது இந்த மாதிரி ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து கொஞ்சமாக சூடானதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இப்போ முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் அந்த மாதிரி கலர் மாறி வரும்போது நம்ம தேவையான அளவு கிஸ்மிஸ் பழம் சேர்த்து அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கிஸ்மிஸ் பழம் அந்த மாதிரி கொஞ்சமாக உப்பலாக வர ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும், அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். நம்ம வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2ஐயும் வறுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் 2ம் சீக்கிரம் கலர் மாறி போயிடும். இப்போ கிஸ்மிஸ் பழம் எல்லாம் இந்த மாதிரி உப்பலாக வந்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் 2ஐயும் நம்ம நெய்யிலேருந்து வெளியே எடுத்துடலாம். மீதம் இருக்க நெய்யில் நம்ம தேங்காய் பல்லை வந்து வறுத்து எடுத்துக்கணும். தேங்காய் பல் அப்புறம் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் இது எல்லாமே வந்து அளவு நம்மளோட விருப்பத்துக்கேற்ப நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தேங்காய் வந்து நல்ல கலர் மாற ஆரம்பிக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம சேர்த்த தேங்காய் வந்து நல்ல கலர் மாறி வர ஆரம்பிக்கும் போது இப்போ நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். இப்போ அந்த வறுத்த தேங்காய் பல்லை வந்து நம்ம அதே முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தோடு சேர்த்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நெய் மீதம் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பலாப்பழத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். 2 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த பலாப்பழத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பலாப்பழத்தை வந்து நெய்யில் இந்த மாதிரி வதக்கி எடுத்தோம்னா பலாப்பழ பாயசம் இன்னும் சூப்பராக இருக்கும். பலாப்பழத்தை வந்து நெய்யோடு சேர்த்து கிளற ஆரம்பித்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பலாப்பழமும் நெய்யில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த 2வது தேங்காய் பழம் இது கூட சேர்த்துக்கலாம். 2வது தேங்காய் பழம் சேர்த்து அந்த பலாப்பழமும் அந்த தேங்காய் பழம் நல்லா கலந்து வர வரைக்கும் கரண்டினால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுப்பு வந்து அதே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பலாப்பழமும் தேங்காய் பழம் நல்லா இந்த மாதிரி கலந்து வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். நறுக்கி எடுத்த பலாப்பழம் வந்து இந்த கப்பில் வந்து 2.5 கப் இருந்துச்சு. இப்போ இதுக்கு வந்து நல்ல இனிப்பான பலாப்பழம்னா 1.25 கப் வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். இனிப்பு வந்து குறைச்சிருக்க பலாப்பழம் அப்படின்னா நம்ம வந்து 2 கப் அளவு கூட பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம வடிகட்டி இந்த பாயசத்தில் சேர்த்துக்கணும். வெள்ளைப்பாகு சேர்க்கும்போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, வெள்ளைப்பாகு வந்து சூடாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சேர்த்த தேங்காய் பால் வந்து நல்லா சூடாக இருக்கும்போது சூடான வெள்ளைப்பாகு சேர்த்தோம்னா அந்த பாயசம் வந்து திரஞ்சு போயிடும். அதனால் 2ல் ஏதாவது ஒன்று வந்து சூடு குறைச்சி இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த பாயசம் வந்து வெள்ளைப்பாகு சேர்க்கும்போது திரஞ்சு போகாது. இப்போ வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா கலந்து விட்டு இந்த பாயசத்தை வந்து 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த பலாப்பழ பாயசத்தோட ஸ்பெஷாலிட்டி நம்ம பாயசம் வைக்க ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் அந்த பலாப்பழத்தோட வாசம் வந்து கம கமன்னு இருக்கும். அதே மாதிரி அதனோட கலரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ பாயசம் கொதிக்க ஆரம்பித்து 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு சிட்டிகை உப்பு வந்து அந்த இனிப்பு சுவைக்காக சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கணும். தேங்காய் பால் சேர்த்த உடனேயே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் தேங்காய் அப்புறம் ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் பொடி பண்ணது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளோட பலாப்பழ பாயசம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு.
பலாப்பழம்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பலாப்பழத்தில் இவ்வளோ டேஸ்டான பாயசம் செஞ்சு கொடுத்தா சொல்லவே வேண்டாம். இதனோட ருசியில் மயங்கி திருப்பி திருப்பி உங்களை இந்த பாயசம் தான் செய்ய சொல்லுவாங்க. நீங்களும் இன்றைக்கே இந்த பலாப்பழ பாயசத்தை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.